அன்பு உறவுகளுக்கு வணக்கம். புனித மிக்கேல் அதிதூதருக்கு கோவில் இருக்குனாலே அந்த ஊரும் அந்த பகுதியும் நிறைவா ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். நிறைய புதுமைகள் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதிலேயும் குறிப்பா 400 வருஷத்துக்கு மேல மிக்கேல் அதிதூதருக்கான மகிமையும் வழிபாடும் ஒரு ஊர்ல இருக்குன்னா எவ்வளவு புதுமைகள் நடந்திருக்கணும். அந்த ஊர்ல தாங்க கோர்ட்டுக்கு போனாலும் ஜெயிக்காது, இந்த கோவிலுக்கு போனால் ஜெயிக்குங்கிற சொலவடை கூட இருக்குது. சரி, இந்த காணொளியில் அந்த ஊர் எங்கே இருக்குது, அந்த ஊருக்கு கிறிஸ்தவர்கள் எப்படி வந்து சேர்ந்தாங்க, என்ன சூழ்நிலையில் கோவில் கட்ட ஆரம்பித்தாங்க, புனித மிக்கேல் அதிதூதருடைய புதுமைகள் என்னென்ன, இன்றைக்கு அந்த கோவிலின் அழகும் அங்குள்ள வழிபாடு முறைகளும் என்னென்ன போன்ற முக்கிய தகவல்களை தான் உங்களோட நான் பகிர்ந்துக்க இருக்கிறேன். தொடர்ந்து பார்க்கிற நீங்க சப்ஸ்கிரைப் செய்யறதோட லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவங்களும் புனித மிக்கேல் அதிதூதர் வழியாக பாதுகாப்பையும் புதுமைகளையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்ய உங்களை அன்போட கேட்டுக்கிறேன். அன்புக்குரியவர்களே, ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகாவில் இருக்கிற ஊர் ஆண்டாவூரணி. இன்றைக்கு அந்த ஊர்ல 3 கிறிஸ்தவ கோவில்கள் இருக்குது. அடைக்கல மாதாவுக்கு 1, இரக்க நாயகிக்கு 1, புனித மிக்கேல் அதிதூதருக்கு 1. அது மட்டும் இல்ல, அங்கே மேல்நிலை பள்ளி இருக்கிறது, கன்னியர்களுக்கான துறவு மடம் இருக்கிறது, மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் தனித்தனி விடுதி வசதிகள் இருக்கிறது. டீ கடையிலிருந்து வெல்டிங் கடை வர நிறைய கடைகள், அடிப்படை வசதிகள் எல்லாமே இருக்குது. ஆனா இங்க வாழ்கிற மக்களுடைய மூதாதையர் அல்லது முன்னோடிகள் எல்லாருமே 400 வருஷத்துக்கு முன்ன இங்கே இல்லை. சரி, எங்கே இருந்தாங்க? 400 வருஷத்துக்கு முன்ன எல்லாருமே இன்றைய தஞ்சை மாவட்ட அந்த பகுதிகளில் தான் இருந்தாங்க. அந்த தஞ்சை மாவட்ட பகுதிகளில் இருக்கும் பொழுது புனித அருளானந்தரால, வீரமா முனிவரால, இன்னும் பல இயேசு சபை மறை பணியாளர்களால நற்செய்தி அறிவிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவங்க எல்லாம் சந்தோஷமா வாழுற பொழுது சமூக சூழல் சார்ந்து சில பிரச்சனைகள் வருது. என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய போர்கள் நடக்கிறது. அது நாயக்கர் மன்னர்களாக இருக்கலாம், அல்லது சுல்தான்களாக இருக்கலாம், அல்லது உள்ளூர் பிரச்சனைகள் சார்ந்தது இருக்கலாம். அது மட்டுமல்ல, அந்த காலகட்டத்தில் இயேசு சபையும் திருத்தந்தையால் தடை செய்யப்பட்டு இருக்குது. இயேசு சபை தடை செய்யப்பட்ட பிறகு அங்கிருந்த நம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஆயனில்லாத ஆடுகள் போல இருக்கையில் லூத்தரன் சபையை சேர்ந்தவங்க தன்னுடைய பிரிவினை அல்லது பிரிந்த சபைக்கு இந்த கத்தோலிக்கர்களை மதம் மாற்றுகிற வேலையும் நடந்தது. வறுமையும் பசியும் தலைவிரித்தாட தொடங்கியது. ஆக ஒரு பக்கம் தன் ஆன்மாவை நல்ல முறையில் பாதுகாத்துக் கொள்வதற்கான வசதிகளும் வாய்ப்புகளும் அங்கே குறைந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் வயிறார சாப்பிட்டு உயிர் வாழ்வதற்கான சிக்கல் இருக்கிறது. அரசர்களாலும் போர்களாலும் உயிருக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. இந்த காலகட்டத்தில் தான் இன்னமே இங்கே இருந்தால் நம்மளால் வாழ முடியாதுன்னு சொல்லி இந்த மூதாதையர்கள் தஞ்சாவூர் பகுதிகளில் இருந்து அப்படியே குடிபெயர்ந்து பல்வேறு இடங்களில் போய் செட்டில் ஆயிட்டாங்க. அப்படி வந்த குறிப்பிட்ட பேரு தான் இன்றைக்கு இருக்கிற இந்த ஆண்டாவூரணிங்கிற ஊருக்கு வந்து சேர்ந்திருக்கிறாங்க. இந்த ஆண்டாவூரணின்னு எப்படி பேர் வந்தது அப்படிங்கிறதுக்கு 1-2 கதை இருக்குது. அது நான் சின்ன பிள்ளையில எனக்கு நான் கேட்ட ஒரு கதை. அவங்க இங்கே வந்து இப்படி குடியேறும் பொழுது இவங்களுக்கு போதுமான தண்ணீர் வசதி இல்லை. இன்றைக்கு நீங்கள் ஆண்டாவூரை சுற்றி போனீங்கன்னா 4-5 குளங்கள் இருக்கிறது. ஊரை சுற்றி ஊரணியாம், ஊருக்கது பேரணியாம், பேரு ஆண்டா ஊரணியாம், இப்படியெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையில பாட்டு பாடி இருக்கிறோம். ஊரை சுற்றி ஊரணி இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு அவங்க வந்த பொழுது 17ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் இப்படி குடிபெயர்ந்து வந்த பொழுது ஊரணி இல்லை, தண்ணீர் வசதி இல்லை. அதனால ஆண்டாள் அப்படிங்கிற ஒரு தாராள மனம் படைத்த ஒரு பெண்மணி நிதி உதவி செய்து ஒரு குளம் வெட்ட சொன்னதாகவும் அதிலிருந்து தான் ஆண்டாள் ஊரணி, ஆண்டா ஊரணி என்று வந்ததாகவும் ஒரு கதை சொல்லப்படுது. நீங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்களா அந்த காணொளியில, இந்த ஊரணி தான் அது. இப்ப வர அந்த ஊரணி இருக்குது. இதே இன்னொரு கதையும் இருக்குது. என்ன கதையினா, இப்படி 17ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல மக்கள் தஞ்சாவூர் பகுதியிலிருந்து இங்கே குடிபெயர்ந்து வந்த பொழுது இங்கே ஆண்டாள் அப்படிங்கிற ஒரு தேவதைக்கு கோவில் இருந்ததாகவும் அதை ஒட்டி மக்கள் குடியேறி குடிப்பதற்காக தண்ணீர் வேண்டி குளம் வெட்டியதாகவும் அதன் வழியாக ஆண்டாள் ஊரணி, ஆண்டா ஊரணி என்று மருவி வந்ததாகவும் ஒரு கதை இருக்கிறது. எது எப்படியோ பெயர் காரணம் இந்த ஊரணியை மையமாக வைத்துத்தான் உருவாகி இருக்கிறது. இந்த ஊரணிக்கு வடகரையில் இருப்பவர்கள் அல்லது குடியேற தொடங்கியவர்கள் அவர்கள் வடக்கு ஆண்டாவூரணியை சேர்ந்தவர்கள், தென்கரையில் குடியேற தொடங்கியவர்கள் தெற்கு ஆண்டாவூரணியை சேர்ந்தவர்கள்.
இப்படி அவங்க குடியேறி வாழ தொடங்கிய பொழுது அவங்க ஜெபம் பண்றதுக்குன்னு ஒரு வழிபாட்டு தலம் வேணும் அல்லவா? நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம், கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்கல் ஆகாது. இப்ப அவங்க கோயில் கட்டுறதுக்கு முடிவெடுத்தாச்சு. யாருடைய பெயரில் அந்த கோவிலை கட்டுறது, எந்த புனிதருக்கு அதை ஒப்பு கொடுக்கிறதுன்னு அவங்க யோசிச்சிருப்பாங்க தானே. அந்த காலகட்டத்தில் அதிகமாக ஒரு காடு போன்ற ஒரு பகுதி, மின்சார வசதி இல்லை, அதிகமான இருள் சூழ்ந்த பகுதி. ஒருவேளை இங்கே புதுசாக அந்த பகுதிக்கு வந்ததுனால பேய் பிசாசுகளோட நடமாட்டங்கள் இருந்திருக்குமோன்னு பயம் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். நான் தாய்லாந்து போயிருக்கும் போது கவனிச்சேன், நிறைய பெரிய பெரிய கட்டிடங்களுக்கு முன்ன சின்ன சின்ன கோவில்கள் இருந்தது. ஏன் இப்படி சின்ன கோவில்கள் கட்டி வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க, ஃபாதர் 200 வருஷத்துக்கு முன்னாடியோ 300 வருஷத்துக்கு முன்னாடியோ இந்த நிலம் யார்கிட்ட இருந்ததுன்னு தெரியாது. அப்போ அந்த நிலத்தில் வாழ்ந்தவங்க நல்முறையில் மரணம் அடைஞ்சாங்களா துர்மரணம் அடைஞ்சாங்களா தெரியாது. அந்த ஆவி இன்னும் இங்கே தான் சுத்துதா இல்லை போயிருச்சா தெரியாது. அந்த ஆவிகளை சாந்தப்படுத்துறதுக்காக இந்த கோவிலை வச்சிருக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு முறை எங்கள் பூஜாரிகள் வந்து இங்கே ஜெபம் பண்ணிட்டு போவாங்கன்னு அவங்க சொன்னாங்க. இப்போ நம்முடைய மக்களும் தஞ்சாவூர் பகுதியிலேருந்து இங்கே வந்து குடியேறி இருக்காங்கல்ல, இவங்களுக்கும் அந்த அச்சம் இருக்குன்னு தானே. படிக்காதவங்க, அதிகமான மூட நம்பிக்கை அதிகமாக இருந்திருக்கும். இருட்டு, பேய் பிசாசுகள் இருந்திருக்கலாம், பில்லி சூனியம் இருந்திருக்கலாம். ஏற்கனவே அங்கே இருந்த பிற மதத்தை சேர்ந்த மக்களால் நமக்கு ஆபத்து வருமானு பயந்திருக்கலாம். ஆக இந்த தடங்களில் இருந்து யாரு நம்மளை காப்பாற்றுவான்னு அவங்க யோசித்த பொழுதுதான் அவர்களுக்கு கிடைத்த அந்த ஆன்மீக வழிகாட்டுதல்படி, ஆன்மீக ஞானத்தின்படி புனித மிக்கேல் அதிதூதரை தங்களுடைய பாதுகாவலர்களாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். புனித மிக்கேல் அதிதூதர் சாத்தானை வென்று கடவுளுக்கு நிகர் யார் என்று கேட்டவர். ஆக அந்த மிக்கேல் அதிதூதர் கையிலே தராசோடு நீதி நியாயத்துக்காக போராடுகிறவர். சாத்தானை காலிலே மிதித்து ஈட்டியால் குத்தி கொன்றவர். ஆக அந்த மிக்கேல் அதிதூதரை தங்களுடைய பாதுகாவலராக வைத்து அவர்கள் வணங்க தொடங்குகிறார்கள். அப்படி அவர்கள் வணங்க தொடங்கிய பொழுது அவர்கள் கட்டிய முதல் கோவில் ஓலையிலான ஒரு குருசடி, அவ்வளவுதான். அந்த ஓலையிலான ஒரு குருசடியில் வைத்து தான் மிக்கேல் அதிதூதருக்கான அந்த மகிமையோடும் ஜெபத்தோடும் அவர்கள் தொடங்குகிறார்கள், வாழ தொடங்குகிறார்கள், ஆசீர்வாதங்களை பெற தொடங்குகிறார்கள். காலம் கடந்து போகிறது. மண்ணாலான ஒரு கோவிலை கட்டுகிறார்கள். இன்னும் காலம் கடக்கிறது. சுண்ணாம்பாலும் செங்கலாலுமான 3வது கோவில் அங்கே எழுப்பப்படுகிறது. இவ்வாறு அந்த ஆலயம் எழுப்பப்படுகிற பொழுது நிறைய மக்கள் வந்து போக தொடங்குகிறார்கள். மிக்கேல் அதிதூதர் வழியாக நிறைய புதுமைகள் நடக்கிறது. நிறைய புதுமைகள் நடந்து மக்கள் நிறைய வந்து போக போக காலங்கள் ஆகிறது. 17ஆம் நூற்றாண்டு வந்தவர்கள் 18ஆம் நூற்றாண்டு ஆகிவிட்டது. 19ஆம் நூற்றாண்டில் 1893ஆம் ஆண்டு புனித மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தை தலைமையிடமாக வைத்து புதிய பங்கு உதயமாகிறது. இந்த புதிய பங்கு உதயமாகிற பொழுதே 106 ஊர்கள் அங்கே இருந்திருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற ஓரியூர் பங்கு, நானாக்குடி பங்கு, கஸ்பார் நகர் பங்கு, இது எல்லாமே ஆண்டாவூரணி பங்கோடு சேர்ந்தது. புனித மிக்கேல் அதிதூதரின் வழிகாட்டுதலில் தான் அங்கு பங்கு உதயமானது. அது மட்டும் இல்லைங்க, மதுரை உயர் மறை மாநிலத்துடைய முதல் ஆயராக இருந்த பெருமைக்கும் மரியாதைக்கும் உரிய பீட்டர் லயனார்ட் அவர்கள் ஆயர் பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக பங்கு விசாரணை செய்தது இந்த ஆண்டாவூரணி பங்குக்கு வந்துதான். பிறகு 1988ஆம் ஆண்டு மறைந்த அருள் தந்தை கே அமல்ராஜ் அவர்களால் அடுத்த ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. மக்களுடைய வருகை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. இந்த காணொளியை பேசுவதற்காக நான் சென்று அங்கே ஒளிப்படம் வீடியோ எடுத்துக்கொண்டிருந்தேன். அப்போ எடுத்துக்கொண்டு இருக்க பொழுது ஒரு தம்பதியர் வந்திருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஃபாதர், இங்கே வந்து நான் ஜெபித்துட்டு போனேன், என் பிள்ளை டெட் எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு பாஸ் ஆகிட்டா. இப்போ வந்து நன்றி சொல்றதுக்காக வந்திருக்கிறேன். நிச்சயமா அந்த மிக்கேல் அதிதூதர் வழியா என் பிள்ளைக்கு வேலையும் கிடைக்குன்னு சொன்னாங்க. ஆக வேலைக்காக படிப்புக்காக வந்து ஜெபிக்கிறார்கள். அது மட்டும் இல்லைங்க, குழந்தை வரம் வேண்டி ஜெபிக்கிறவர்கள் நிறைய பேர் ஜெபித்து குழந்தை வரத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். யாரெல்லாம் பேய் பிடித்து இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தீய சக்தியால் ஆட்டுவிக்கப்படுகிறார்களோ அவர்கள் இந்த ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறார்கள். ஏதோ வந்தோம் ஜெபித்தோம் போனோம்லாம் இல்லை, வந்து வாரத்துக்கு இருப்பது என்று ஒரு வழக்கம் இருக்கிறது. ஒரு வாரம் அங்கேயே தங்கி அங்கே சமைத்து சாப்பிட்டு மிக்கேல் அதிதூதரின் பாதுகாப்பிலே வாழ்ந்து கோவிலையும் அந்த வளாகத்தையும் சுத்தப்படுத்தி தன்னையே தாழ்த்தி கொண்டு கோவிலுக்காக பணி செய்து ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் மக்கள் பெற்றுச் செல்கிறார்கள். இன்னும் கூட முறி எழுதுதல் அப்படிங்கிற ஒரு வழக்கம் அங்கே இருக்குது.
என்ன தேவையோ அதை எழுதி வைத்து விட்டு போகிறார்கள். அது சொத்து சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனை சார்ந்ததாக இருக்கலாம், உடல் நோய் சார்ந்ததாக இருக்கலாம். ஏங்க, ஒரு கணவனும் மனைவிக்கும் சந்தேகம் வந்த பொழுது நான் உனக்கு எப்பொழுதும் பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று சொல்லி அந்த கணவனும் அந்த மனைவியும் இதே மிக்கேல் அதிதூதர் ஆலயத்திலே வந்து முறி எழுதி வைத்து சென்றதையும் நான் அவர்கள் வழியாகவே நான் கேட்டு தெரிந்திருக்கிறேன். ஆக புனித மிக்கேல் அதிதூதர் தொடர்ந்து மக்களுக்கு புதுமைகளை வழங்க வழங்க மக்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்க கோவில் இன்னும் பெரிதாக தேவைப்பட்டது. இப்பொழுது நீங்கள் பார்க்கிற இந்த புதிய கோவில் அருள் முனைவர் மைக்கேல் அந்தோனி அவர்களால் அடித்தளமிடப்பட்டு 2025ஆம் ஆண்டு தற்போதைய பங்குத்தந்தை எஸ் பாஸ்டின் அவருடைய காலத்தில் தான் இந்த ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. வாங்க கோவிலுக்குள்ள போய் அந்த கோவிலோட அழகையும் உள்ள என்னெல்லாம் இருக்குங்கிறதை நம்ம பார்க்கலாம். வெளியிலிருந்து பார்க்கையிலேயே இவ்வளவு அழகா இருக்குல்ல. நம்ம உள்ள அந்த படியேறி உள்ள போகும் பொழுது அந்த வாசலிலேயே 2 பக்கமும் தீர்த்த தொட்டி வச்சிருக்கிறாங்க. நம்ம தீர்த்தத்தை தொட்டு நெற்றிலையோ அல்லது நாவிலையோ வைத்துக்கொண்டு நம்ம கொஞ்சம் நகர்ந்தோம்னா அந்த தலைவாசலை பாருங்களேன். அந்த நிலை கதவில் புனித மிக்கேல் அதிதூதரை அவ்வளவு தத்ரூபமாக வடித்து வைத்திருக்கிறார்கள். உள்ளே நுழையும் பொழுதே அதை பார்த்து விட்டு அவ்வளவு சந்தோஷமாக நாம் கொஞ்சம் உள்ளே போனோம் என்றால் அந்த கதவுகளை பாருங்கள். ஒரு பக்கம் அன்னை வேளாங்கண்ணியோட உருவம், இன்னொரு பக்கம் புனித மிக்கேல் அதிதூதருடைய உருவம், இன்னொரு கதவுள்ள திருக்குடும்பத்தின் உருவம் சொல்லி அவ்வளவு அழகா புனிதத்துவத்தோட அவ்வளவு பக்தியோட அதை வடித்திருக்கிறார்கள். அதை பார்த்துட்டு கொஞ்சம் உள்ள போய் திரும்பி நின்று நம்ம மேல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் புனித அருளானந்தருடைய படமும் இன்னொரு பக்கம் புனித அன்னை தெரசாவுடைய படமும் இருக்கிறது. இது எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, புனித அருளானந்தர் ஓரியூரில் கொல்லப்பட்டாரே, அந்த ஓரியூர் இந்த ஆண்டாவூரணி பங்கின் கிளை கிராமமாகத்தான் இருந்தது கடந்த காலங்களில். இப்பொழுதுதான் அது தனி பங்கு. அடுத்ததாக புனித அன்னை தெரசாளுக்கு இன்று பல்வேறு இடங்களில் கோவில் இருக்கலாம். ஆனால் அவர் அருளாளராக இருந்த பொழுதே இந்தியாவிலேயே 2வது கோவில் அன்னை தெரசாவுக்கு இந்த ஆண்டாவூரணி பங்கில் தான் கட்டப்பட்டது. இந்த கோவிலை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, இங்கிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி மணவாளன் வயல் என்ற ஊர் இருக்குது. அங்கேதான் அந்த கோவில் இருக்குது. அப்படியே ஜன்னல்களை பாருங்களேன். கோவிலுடைய இடதுபுறம் இருக்கிற அந்த ஜன்னல்களில் ஒவ்வொரு ஜன்னல்லையும் திருத்தூதருடைய உருவங்கள் இருக்குது. ஒரு ஜன்னலுக்கு 2 திருத்தூதர்கள் வீதம். தலைவாசல் பக்கத்தில் ஆரம்பிச்சு சக்ரிஸ்டிக்கு உள்ளேயும் ஒரு ஜன்னல் இருக்குது. ஆக ஒவ்வொரு ஜன்னல்லையும் 2 திருத்தூதர்களுடைய உருவங்கள் இருக்குது. அப்படியே வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா வலதுபுற ஜன்னல்கள்லையும் 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க புனிதர்களுடைய உருவங்களும் அவருடைய பெயர்களும் இங்கே பொறிக்கப்பட்டு இருக்குது. அப்படியே கோவிலுக்கு மேல பாருங்களேன், அப்படி அவ்வளவு ஒரு கலைநுட்பம் சொல்றோம்ல, அதுவும் அந்த மின்விளக்கோட இரவு நேரத்திலலாம் பார்க்கும் பொழுது அப்படி ஜொலிக்குது. ஜெபிக்கக்கூடிய மனநிலையை நமக்கு உருவாக்கி அப்படியே சேர்த்து கொடுக்குது. அந்த மேலே இருக்கிற அந்த சீலிங்கையும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா பீடத்துக்கு அதாவது பீடத்துக்கு முன்னாடி மேலே பார்த்தோம் அப்படின்னா அன்னை மரியாளுக்கும் திருத்தூதர்களுக்கும் தூய ஆவியானவர் இறங்கி வந்த அந்த காட்சி தத்ரூபமாக இருக்குது. கொஞ்சம் முழங்கால் படியிட்டு ஜெபித்து அப்படியே பீடத்தை பார்த்தோம் அப்படின்னா பீடத்தில் இயேசுடைய இராவுணவு காட்சிகள் இங்கே மரத்தில் வடித்து வச்சிருக்கிறாங்க. அந்த திராட்சை கொடியாக இருக்கலாம், இயேசு அமர்ந்து இருக்கலாம், சீடர்கள் இருக்கிறது எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ சரியா பீடத்தில் நின்று அப்படி மேலே பார்த்தோம் அப்படின்னா அந்த டூம் மேலே இருக்குது. அப்படியே மேலே பாருங்களேன், மேலே உச்சியில் அந்த நடுவில் ஒரு புறா, தூய ஆவியானவர் அங்கிருந்து அப்படியே அந்த மேகத்தில் இறங்கி வருவது போல சுற்றிலும் மேகம் போல வரைந்து நடுவிலே புறாவை வைத்திருக்கிறார்கள். தூய ஆவியின் அடையாளத்தை வைத்திருக்கிறார்கள். சுற்றிலும் பார்த்தோமே என்றால் முதல் சுற்றிலே திரு ஜெபமாலை தொடர்பான காட்சிகளை வைத்திருக்கிறார்கள். கொஞ்சம் கீழே பார்த்தோமே என்றால் இயேசு கடவுளோடு இருக்கிறது, அன்னை மரியாளுடைய காட்சி, இயேசு கெத்சமனியில் இருப்பது, புனித பேதுருடைய உருவம், புனித பவுலுடைய உருவம் எல்லாம் அங்கே இருக்கிறது. அவ்வளவு பேரும் பீடத்துக்கு நேர இருக்கிறார்கள். அதாவது ஒரு அரியணை, இறைவனின் அரியணையே பீடத்துக்கு மேலே இருக்கிறது. கொஞ்சம் பீடத்துக்கு உள்பக்கம் பார்த்தோமே என்றால் இந்த 4 உருவங்களை நீங்கள் பார்க்கலாம். எசேக்கியேல் புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம்.
கடவுளின் அரியணையில் உயிருள்ளவர்கள் 4 பேர் இருப்பதாக அங்கே இருக்கிறது. 1 மனிதர், 2 சிங்கம், 3 எருது, 4வதாக கழுகு. இந்த 4மே 4 நற்செய்தியாளர்களை குறிக்கின்ற அடையாளங்கள். அந்த 4ஐயும் தான் இங்கே பீடத்தில் வைத்து இருக்கிறார்கள். முதல் இது மனிதனுடைய முதுகிலே இறக்கை முளைத்து இருக்கிறது. ஏனென்றால் மத்தேயு நற்செய்தி முதல் அதிகாரம் இயேசுடைய பாரம்பரியத்தை தலைமுறையை சொல்லக்கூடியதாக இருக்கும். இங்கே மனிதர். 2வதாக சிங்கம் இருக்கிறது. மார்க் நற்செய்தியின் முதல் அதிகாரத்திலே திருமுழுக்கு யோவான் சிங்கத்தை போல கற்சிக்கிறார். 3வது நாம் பார்க்கிறோம், இங்கே இருப்பது எருது. லூக்கா நற்செய்தியிலே முதல் அதிகாரத்திலே குருவான செக்கரியா அங்கே பலி கொடுக்கிறார். இங்கே பலி கொடுப்பதன் ஒரு அடையாளமாக எருது இருக்கிறது. 4வதாக கழுகு. 4வது நற்செய்தி யோவான் நற்செய்தி. அந்த நற்செய்தி மறையுண்மைகளாக தொடங்கும் முதல் அதிகாரத்திலே. ஆக மறையுண்மை கழுகு என்பது எல்லா பறவைகளிலும் உயர்ந்தது என்று சொல்வார்கள். கழுகு என்பது ஞானத்தின் அடையாளமாக இருக்கக்கூடியது. ஆக மறை உண்மையை, ஞானத்தை சொல்லக்கூடிய முதல் அதிகாரம் உடைய யோவான் நற்செய்தியின் அடையாளமாக இருக்கிறது. அப்படியே பீடத்தை இன்னும் மேலே பார்த்தோமே என்றால் மிக்கேல் அதிதூதர்கள் 2 பக்கமும், வலது பக்கமும் இடது பக்கமும் இருந்து ஆசீர் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். மிக்கேல் அதிதூதர் வழியாக ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் அவர்கள் வெளியிடத்தை கொண்டு இருக்கிறார்கள். இந்த கோவிலில் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை 11 மணிக்கு திருப்பலி நடைபெறுகிறது. பல்வேறு பகுதிகளிலிருந்து திருப்பயணிகள் இங்கே வந்து ஜெபித்து செல்கிறார்கள். புனித மிக்கேல் அதிதூதர் வழியாக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். நீங்க இங்க பார்க்கலாம், மக்கள் எல்லாரும் உட்கார்ந்து காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, காய்கறி ஏன் வெட்டுறாங்கன்னு யோசிச்சிருக்கலாம். எல்லா செவ்வாய்க்கிழமையும் 11 மணிக்கு திருப்பலி நடந்தாலும் மாதத்தோட முதல் செவ்வாய்க்கிழமை 10:30 மணிக்கே நற்கருணை ஆராதனை தொடங்கி அதன் நிறைவில் திருப்பலி முடிந்த பிறகு எல்லா மக்களுக்கும் இலவசமாக மதிய உணவு வழங்கப்படும். நான் போய் படம் பிடிச்ச அன்றைக்கு ஒரு இந்து சகோதரர் இந்த மதிய உணவுக்கான நன்கொடையை வழங்கி இருக்கிறார். நன்கொடையாளர் நன்கொடை கொடுத்தாலும் அங்கே இருக்கிற கிராம மக்கள் தன்னார்வத்தோடு வந்து இந்த சமையலுக்கான வேலையை செய்து வருகிற திருப்பயணிகளுக்கு அவர்கள் சமைத்து கொடுக்கிறார்கள். இது போக ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கும் இந்த ஆலயத்தில் திருப்பலி உண்டு. இந்த ஆலயத்தில் நடக்கிற பெருவிழா செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடியது. இந்த பகுதிக்கே மிகப்பெரிய விழா. எந்த அளவுக்கு என்றால் தஞ்சாவூர் மறைமாவட்டத்தில் இருந்தும் இங்கே வந்து ஒரு நாள் நவநாளை அவர்கள் சிறப்பிப்பார்கள். இங்கே 5 சப்பரங்கள் இருக்கிறது. அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும். 3 நாட்கள் சப்பரங்களை தூக்கி வந்து வீதிகளில் மிக்கேல் அதிதூதரையும் மற்ற புனிதர்களையும் கொண்டு வந்து அவர்கள் ஜெபிப்பார்கள். அதிலும் குறிப்பாக இந்த சப்பரத்தை கொண்டு வருகிற பொழுது பேருந்து நிலையத்தின் அருகிலே சப்பரம் கொஞ்சம் நேரம் நிற்கிற பொழுது வான வேடிக்கை நடக்கும். பாருங்க, 5 நிமிஷத்துலேருந்து இருக்கிற 10 நிமிஷம் வரை அவ்வளவு பெரிய அவ்வளவு வான வேடிக்கை நடக்கும். அந்த வான வேடிக்கை பார்ப்பதற்காகவே ஒரு கூட்டம் அங்கே வந்து சேரும். அன்புக்குரியவர்களே, 400 ஆண்டுகளுக்கு மேலே மிக்கேல் அதிதூதரின் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் இந்த கிராமத்திற்கு மட்டுமல்ல, இந்த ஆண்டாவூரணி கிராமத்தின் வழியாக பல்வேறு கிராமங்களுக்கும் பல்வேறு மக்களுக்கும் ஆசீர்வாதம் சென்று கொண்டே இருக்கிறது. புனித மிக்கேல் அதிதூதர் எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கிறார், அரவணைக்கிறார். தீமையிலிருந்தும் சாத்தானின் பிடியிலிருந்தும் விடுவிப்பதோடு தூய வாழ்வு வாழவும், தராசை கையில் வைத்துக்கொண்டு நேர்மையாக வாழ அழைத்தும் நிறைவாக மக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். வாருங்கள், நீங்களும் வந்து ஆண்டாவூரனில் வீற்றிருக்கிற புனித மிக்கேல் அதிதூதரிடம் மன்றாடுங்கள். அவர் வழியாக ஜெபித்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அந்த புதுமையை மற்றவருக்கும் அறிய செய்யுங்கள். இறைவனுக்கு நிகர் யார் என்று சொன்ன மிக்கேல் அதிதூதர் நமக்கு துணையாக இருக்கிறார். அவர் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது வேறு யார் நமக்கு எதிராக சதி செய்து விட முடியும்? தொடர்ந்து பயணிப்போம், நிறைவான ஆசீர்வாதத்தோடு வாழ்வோம். இந்த நாளிலும் இனி வரும் நாட்களிலும் நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க புனித மிக்கேல் அதிதூதர் உங்களுக்காக காவலாயிருந்து வழிநடத்துவாராக. புனித மிக்கேல் அதிதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென்.